ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. ஒரு நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குதுங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறையுங்க. நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு 5 நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க. அந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக திருவிக்கலாங்க. இந்த மாதிரி திருக்கிட்டே நம்ம சாதம் செய்யும்போது சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. குக்கரில் 3 டம்ளர் சாதம் வச்சுக்கலாங்க. அதை விசில் வந்ததுக்கப்புறம் அந்த சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை கிளறி விடும்போது சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்ம சாதம் கிண்டும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 5 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிலக்கடலை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா 3 போட்டுக்கலாங்க. சின்ன பீஸு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ ஒன்றுக்குன்னே வருங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொருட்களை நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம திருக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காவை குழந்தைகளும் பெரியவங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க. கண் பார்வை அதிகரிக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடுவதால் மூளையின் ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் அதிகமாக உதவுதுங்க. அப்புறம் நிறைய பேத்துக்கு முடி உதிரும் பார்த்தீங்களா, அவங்களாம் நெல்லிக்காவை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முடி சுத்தமாக உதிராதுங்க. ரொம்ப நல்லா சூப்பராக வளர்ச்சியாக இருக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சாதத்தில் கிண்டிக்கலாங்க. நம்ம இந்த சாதத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சதுனால சாதம் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிளறும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் சாதத்தை கிளறி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த சாதத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. சாதத்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அப்போ சாதம் ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் சாதத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நெல்லிக்காய் சாதத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.